ஏற்கனவே 10வது பேட்ச்ல வந்து இங்க பேசியிருக்கேன். மண் கட்டின துவரம் பருப்பு வந்து சேல்ஸ் பண்ணணுமா ஒரு தயக்கத்தோட தான் வந்தேன். என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. நிறைய பருப்பு சேல்ஸ் ஆச்சு. தக்காளி பொடியும் என்கிட்ட வாங்கினாங்க. எங்க தோட்டத்தை விளைஞ்ச தக்காளி நாங்க இயற்கை முறையில் செஞ்சிருக்கோம். அந்த தக்காளி பொடியும் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் பச்சை பயிர்லயும் அதே மாதிரி அந்த முறையிலேயே கொள்ளு பருப்பு, தட்டைப்பயிறு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா மாவட்டத்திலுமே என்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதிகமா எனக்கு சென்னையில, பெங்களூர்ல இருந்து நிறைய ஆர்டர் வருது. ஆனா அவங்க புதுசா ஒரு விஷயம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தாளிப்பு வடகம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த கவரை ஓபன் பண்ணாங்க பாருங்க, அப்படியே கம கமன்னு அந்த மண் வாசனை. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வாசாமி. இன்னைக்கு இந்த 11வது பேட்ச்ல யார் வந்து பேச போறாங்கன்னு கேட்டீங்கன்னா சீதா. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பேசியிருக்காங்க. பாத்தீங்கன்னா மண் கட்டிய துவரம் பருப்புன்னு வந்து பேசியிருந்தாங்க. அவங்க இங்க வர்றப்ப ரொம்ப யோசிச்சுதான் வந்தாங்க. நான் வரட்டுமா, இது வாங்குவாங்களா, நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வச்சிருக்கேன், இது எப்படி என்னமா பண்றது, ஏதுமா பண்றதுன்னு சொன்னாங்க. தக்காளி எல்லாம் கூட இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் தக்காளியை நீங்க ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அவங்க வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 2.5 கிலோ தக்காளி போட்டதுல 100 கிராம் தக்காளி பவுடர் தான் கிடைச்சது. அவங்க அப்படி சொன்னாங்க என்கிட்ட. சரிங்களா. அப்புறம் மண்கட்டிய துவரம் பருப்பு இங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க. அந்த அனுபவத்தை பத்தி பேசணும்னாங்க. அவங்கள வர சொல்லியிருந்தேன். அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் சீதா, திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஏற்கனவே 10வது பேட்ச்ல வந்து இங்க பேசியிருக்கேன். மண் கட்டின துவரம் பருப்பு வந்து சேல்ஸ் பண்ணணுமா, எங்களோட தோட்டத்திலே விளைஞ்சது அப்படின்னு சொல்லி ஆண்டலம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க வாங்கம்மான்னு சொன்னாங்க. ஒரு தயக்கத்தோட தான் வந்தேன். எல்லாரும் ஒரு மாதிரி விக்கிறாங்க, நம்ம பருப்பு எப்படி சேல்ஸ் பண்ண முடியுமா, வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிதான் வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. நிறைய பருப்பு சேல்ஸ் ஆச்சு. தக்காளி பொடியும் என்கிட்ட வாங்கினாங்க. எங்க தோட்டத்தை விளைஞ்ச தக்காளி நாங்க இயற்கை முறையில் செஞ்சிருக்கோம். அந்த தக்காளி பொடியும் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பருப்பு மட்டும் இல்லாம இப்ப நீ வேற என்னென்ன செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் பச்சை பயிர்லயும் அதே மாதிரி அந்த முறையிலேயே துவரம் பருப்பு என்ன முறையில செய்யறோமோ அதே மாதிரி அது வந்து மண்ணு கட்டுறதில்ல, முளை கட்டி பச்சை பயிரும் உடச்சு கொடுக்குறோம். கொள்ளு பருப்பு, தட்டைப்பயிறு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க. என்கிட்ட துவரம் பருப்பு, மண் கட்டின துவரம் பருப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. இங்க வந்தது எனக்கு ஒரு அனுபவம். நான் என்ன நினைச்சிட்டு வந்தேனோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் எனக்கு நடந்துச்சு. நல்ல விஷயமா தான் நடந்துச்சு. எல்லாமே எனக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது. எல்லா மாவட்டத்திலுமே என்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதிகமா எனக்கு சென்னையில, பெங்களூர்ல இருந்து நிறைய ஆர்டர் வருது. கூட ஆர்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும், இதுக்கெல்லாம் கரெக்டான முறையா நீங்க வந்து பண்ணீங்கன்னா ஒரு இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபுட் லைசன்ஸ் எடுத்து நீங்க பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எங்க ஊர்ல போயிட்டு இ சேவை மையத்துல கேட்டதுக்கு இங்க முடியாதுங்க, நீங்க வெளியில வேற எங்கேயாவது பாத்துடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் ஆன்லைன்ல பார்த்து கேட்டதுக்கு 3000 ஆகும்னு சொன்னாங்க. ஒருத்தர் 2000 ரூபாய் ஆகும், ஒருத்தர் 1000 ரூபாய் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரேட்ல சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வழிமுறைப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரே சாதாரண 250 ரூபாயிலே முடிஞ்சுங்க. எனக்கு ஈஸியா பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட கேட்கற ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்த உடனே அவங்க கரெக்டா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நான் ஆண்டாள் அம்மாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எனக்கு ஐடியா கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த அலைச்சலும் இல்லாம நான் கரெக்டா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லைசன்ஸ் இப்ப லைசன்ஸ் வச்சிருக்கேன். லைசன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன். அதை வச்சுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் நான். மிக்க நன்றி சீதா. அதாவது இப்போ துவரம் பருப்பு தான் இன்னைக்கு கொண்டு வந்தீங்க. அப்புறம் பார்த்தா பாசி பயிர் எல்லாம் முளை கட்டி உடைச்சு தர்றேன்றாங்க. பாருங்க எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விஷயம். நமக்கு எங்கேயோ ஒருத்தர் பண்ற ஒரு விஷயம் இந்த சேனல் மூலமா பல பேருக்கு தெரிய வருது இல்லைங்களா. சோ தேவைப்படுறவங்க சீதாவோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த பதட்டம் போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து பேசின மாதிரியே பதட்டத்தோட இருக்காங்க. ஆனா அவங்க புதுசா ஒரு விஷயம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தாளிப்பு வடகம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த கவரை ஓபன் பண்ணாங்க பாருங்க, அப்படியே கம கமன்னு அந்த மண் வாசனை, கிராமத்து வாசனை. ரொம்ப நல்ல. எனக்கு கொடுத்துட்டு போங்க சரியா. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுங்க. எல்லாரும் வீட்டுல போய் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. பாத்துட்டு இருக்க நேயர்களும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமும் நம்மளால உயரும். அதுல அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு நம்மளோட பங்கு, ஒரு சின்ன ஒரு பங்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனிவே சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்னென்னமா புதுசா பண்ணலான்னு இருக்கீங்க, ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்ப போன வாட்டி வர்றப்ப துவரம் பருப்பு மட்டும் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு ஒரு 3-4 ஆட் ஆன் பண்ணிட்டீங்க. இனி அடுத்த லேபிள் போடணும் இல்லைங்களா.
லேபிள் போட்டுக்கலாம். சரி. அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், பண்ணித்தரோம். என்கிட்ட பருப்பு வாங்கினவங்களே தான் கேட்டாங்க, நீங்க கொள்ளு பயிர் வேற என்ன வச்சிருக்கீங்க உங்க நிலத்துல போடுறதுன்னு சொல்லி கேட்டாங்க. கொள்ளு இருக்குங்க என்கிட்ட, பச்சை பயிர் இருக்கு, உளுந்து இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுலயும் இதே மாதிரி முறையில நீங்க மண்ணு கட்டி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சொன்னாங்க. கொள்ளு வந்து மண்ணு கட்ட முடியாது, கொள்ளு வேணா வறுத்து பயிரா உடைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தமிச்சேன். அதையும் வாங்கிட்டாங்க, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பச்சை பயிர் கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. பச்சை பயிர் முளை கட்டி துவரம் பருப்பு என்ன மெத்தட்ல பண்றோமோ அதே மெத்தட்ல பச்சை பயிரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தாளிப்பு வடகுங்க. உங்களோட நேரத்துல என்ன வேற என்ன காய்கறி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. வெங்காயம் பண்றோம், வெங்காயம் நட்டுருக்குறோம், தக்காளி செடி நடும்போது வெங்காயம் நட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த வெங்காயத்துல வடகம் செய்யலாம்ல நீங்க. பாருங்க, வெங்காயம் இல்லாத ஒரு யாருக்கு, அதாவது பொதுவா காமனா ஜாலியா சொல்லுவாங்க, அவன் மண்டையில ஒண்ணும் இல்ல வெங்காயம் அப்படின்வாங்க. ஆனா அந்த வெங்காயம் இல்லன்னா ஒரு சாப்பாடு ருசிக்காது இல்லைங்களா? அந்த வெங்காயத்தை வச்சு தாளிப்பு வடகம் பண்ணிட்டு வந்து, சின்ன வெங்காயத்துல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தாளிப்பு வடகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. விருப்பப்படுறவங்க அவங்க தொடர்பு கொண்டு இதெல்லாம் வாங்கிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூங்க.